இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதற்கான காரணங்கள் மற்றும் தாக்கங்கள் குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்துடன் எமது செய்தியாளர் முத்துக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். வடகிழக்கு பருவமழை இந்த மாதம் 3வது வாரத்தில் துவங்க உள்ள நிலையில் வழக்கத்தை விட இந்த முறை அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வழக்கத்தை விட இந்த முறை வடகிழக்கு பருவமழையோட தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம்? அதாவது பார்த்தீங்கன்னா, வானிலை ஆய்வு மையத்தோட முன்னறிவிப்பு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய தீபகற்ப பகுதியில் இயல்பை விட 12% அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க தென் தமிழகத்தில் இயல்பிற்கு சற்று குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தென்னிந்திய தீபகற்ப பகுதிக்கு 12% இயல்போட அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் அவர் மிஸ்டர் மொஹபாத்ரா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னதையும் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் இயல்பிற்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு லானினா ஆண்டு ஆக்சுவலாக. ஸோ லானினா ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறில் பார்த்தோம்னா 2005 போல் பெருவெள்ளம் வரக்கூடிய நிகழ்வும் இருக்கு. 2016 போல் வறட்சி சந்திக்கிற ஆண்டு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி 2013 ஆண்டும் பார்த்தீங்கன்னா உருவான புயல்கள் எல்லாமே ஆந்திரா கரை நோக்கி போன நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஸோ இந்த லானினா பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட நம்ம கடிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்டுலம் மாதிரி இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம். அதுவே நீங்கள் எல்னினோ ஆண்டுகள் எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் இயல்பிற்கு அல்லது இயல்பை அதிகமாகவோ இல்லை இயல்பிற்கு ஒட்டியோ மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் எப்பயுமே அதிகமாக இருக்கும். லானினா ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்டுலம் மாதிரி இது இரண்டு பக்கமும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டு இந்திய வானிலைத்துறை இயல்பிற்கு சற்று அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க.